ஹாய்ங்க. வணக்கம். நெறைய பேரு மினியேச்சர் கேட்டிருந்தீங்க. இந்த தரம் மினியேச்சர் போடலான்னு போட்டிருக்கேன். இந்த தரமும் கொஞ்சம் உங்களுக்கு விலையெல்லாம் சொல்லி வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன். ஒரு சிலதுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சிலதுக்கு கால் பண்ணுங்க. இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் நம்பரை கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய லைக் நம்பர் இது அப்படின்ட்டு போடுங்க. ஒரு வீடியோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 கிட்ட வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு இடையிலே பண்ணிடலாமான்னு தோணுது. லக்கி ட்ரா பண்ணுறேன் நான். ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நாம். நிறைய பொருட்கள் இருக்குங்க. இதில் வித்தியாசமான பொருட்கள் கூட அந்த காலத்தில் வெண்கலத்தில் இருந்திருக்குன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். பாக்ஸ் இது லாஸ்ட் டைம் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு மேம் வாங்கினாங்க. இது இன்னொன்றும் இருக்குது. சேம் டிசைன் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். சின்னது தாங்க, ரொம்ப பெருசு இல்லை, சின்னது தான். டிசைன் நல்லா இருக்குங்க. இதில் வெயிட்டுன்றதே இல்லை, டிசைனுக்காக மட்டும்தான் இந்த பாக்ஸ் எல்லாம். சின்ன சின்ன பொருள், கம்மல், மெட்டி, இந்த நம்மளோட மூக்குத்தி அந்த மாதிரி எல்லாம் தொலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வைப்பாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி உள்ள பொருட்கள் தான் இது எல்லாமே. முதல்ல பார்க்குறது இது வந்து மத்துங்க, வித்தியாசமான மத்து. மோர் மத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, மோர் சிலுப்புறதுக்கு அந்த மத்து இது. நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே இந்த வார்ப்புன்றதுனால அந்த இடத்துல குட்டியாக ஒரு எதனா கீறல் இருந்தால் கூட அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இது பேக் சைடு காட்டுறேன். கொக்கி மாட்டுற மாதிரி நல்லா அழகாக இருக்குது. ஒரு 10 இன்ச்சு 11 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. இது ரொம்ப பழைய பாக்ஸுங்க. லஞ்ச் பாக்ஸ் மாதிரி பயன்படுத்துவாங்க. பணம் போட்டு வைக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாங்க. இது வாஷ் பண்ணலேன்னு நினைக்காதீங்க, நான் இது உடனே போடணும் உங்களுக்குன்னு போட்டிருக்கேன். எல்லாமே பழைய ரிவீட்டுங்க. காப்பர் ரிவீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காப்பர் ரிவீட் இருக்குது பாருங்களேன். எல்லா இடத்துலையும் இந்த பக்கம் 3 இருக்குது, மேலே 2 பிடி பாருங்கள். பிடி ரொம்ப அழகாக முக்கொன்ன வடிவு இருக்குது. மேலேயும் கீழேயும் கொஞ்சம் சதுரமாக வர மாதிரி போட்டிருக்காங்க. எங்கேயும் ரிவீட் இருக்குது. பாட்லாக்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் காப்பர் ரிவீட் தான் போட்டிருக்காங்க. சின்னது, ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு 4.5 இன்ச்சு இருக்கும், 4 to 5 இன்ச்சு இருக்கும், அவ்வளவுதான். வேணுன்றவங்க கேளுங்க. 850ங்க இது. இதோட ரேட்டு 850 ருபீஸு, 850 ரூபாய். அடுத்தது ஒரு மோர் சொம்புன்னு சொல்லுவாங்க, தவ சொம்புன்னு சொல்லுவாங்க, வாழைப்பூ சொம்புன்னு சொல்லுவாங்க. 4.5 இன்ச்சு இருக்கும். நல்லா கெட்டியமாக இருக்குங்க. ஹைட்டும் நல்லா இருக்குது, நல்லா கனமாக இருக்குது. இந்த பாருங்கள், அந்த கையளவு காட்டுறேன் பாருங்கள், அது எல்லாமே உடம்பு அந்த அளவில் தான் இருக்கும். இது பாதம் வச்சுருக்கு. பிரான்ஸ், வெங்கலம். முந்தி காட்டின பாக்ஸ் வந்துட்டு பித்தளை தாங்க, இது வெங்கலம். தண்ணி குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். 1450ங்க இது, 1450 ரூபாய். இது மரங்க, நான் முந்தி உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். தயிர் மரவை, நல்ல வெங்கலம், பழசுங்க, நல்ல நிறைய வருஷம் உள்ளது. வருஷம் சொல்ல மாட்டேன் நான், ரொம்ப பழமையானது, அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப பழமையானது. என்னோடய வண்ணம் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கனமாக இருக்குங்க. ஒவ்வொரு பொருளும் நல்ல வெயிட்டு. தம்பிள்ஸ் எல்லாம் எடுக்காமல் இதை எடுத்து ஆண்டதுனால தான் அந்த காலத்தில் பெண்கள்லாம் நல்லா பலமாக இருந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போன தரம் போட்டேங்க இந்த கார்விங் சொம்பு. ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் அடுத்து கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் என்கொயரி பண்ணாங்க. இது சோல்ட் அவுட்டுன்னே சொல்லிட்டேன் நான். அப்புறம் அவர் எனக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதனால தான் மறுபடியும் போட்டிருக்கேன். யார் வேணுமோ கேளுங்க, கொடுக்குறேன் நான். இது நம்ம எப்பொழுதும் உள்ள ரசவாளி. ஒன்று கிடைச்சாலும் உடனே போட்டுருவேன் நான். காப்பர் ரிவீட்டு ஆஸ் யூஷுவல். தனி பார்ட் இது மூக்கு கிட்ட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒத்த கயிறு மாதிரி போயிட்டு அந்த பக்கம் கொண்டு வந்து அதை 2ஆக ஓப்பன் பண்ணி 2 சைடுக்கும், மூக்குக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. டின் கோட்டிங் நல்லா இருக்குது. முறுக்கு அச்சுங்க,
இப்போல்லாம் இருக்குது இல்லையா, கொக்கி முறுக்கு அச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்தில் பாருங்கள், அந்த கட்டையை பித்தளை பூன் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளோ ஒரு அழகோடு அழகுணர்ச்சியோடு வாழணும்னு வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். இது பிரான்ஸ், வெண்கலம், பித்தளை கிடையாது, பிரான்ஸுங்க. ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன்னா, ரொம்ப பேர் பித்தளையான்னு கேட்பீங்க, அதனால் உங்களுக்கு இப்போவே சொல்லிட்டேன். இது மட்டும் அந்த லாக் பண்ணியிருக்கிறது இரும்பு, அயன், கழுவிக்கணும். அச்சு தான் உங்களுக்கு பிரான்ஸுன்னு சொன்னேன் நான், வெண்கலம், நல்ல வெண்கலம் அது. அப்புறம் இதுவாக இது ஃபஸ்ட்டு டைம் நான் இது போடுறேங்க. இது வரைக்கும் நான் இது பார்த்ததே இல்லை. ஸ்டீலில் பார்த்துருக்கேன். இந்த டம்ளர் என்னோடய ஷார்ட்ஸில் வந்திருக்கோம். இந்த டம்ளர் நிறைய பேர் கேட்டாங்க. நான் என்னோடய வீடியோவில் போட்டு கொடுக்கணும் உங்களுக்குன்னு வச்சுருக்கேன் நான். 2 இருக்குது. இது வெண்கலம் கிடையாதுங்க. சவுண்டு எனக்கு சரியாக வரல. வெண்கலமோ பித்தளையோ, நான் பித்தளையாக நினச்சி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு இதை. ஏன்னா எனக்கு சவுண்டு வரலன்னா கொடுக்க மாட்டேன். பிளேட்டுங்க, மூடி மாதிரி, குமிழ் உள்ள மாதிரி, தண்ணி சொம்பெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது மூடுறதுக்கு வச்சுக்கலாம். இதை நல்லா அழகாக இருக்குது. 2மே ஒரே மாதிரி இருக்குது. 2ம் வேணாலும் கேட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு டம்ளர், 2ம் ஒரே அளவு தான். 2மே இதுவும் 700 தான், அந்த டம்ளரும் 700 தான். நான் பித்தளை ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். நல்ல வெயிட்டுங்க. தண்ணி குடிக்க வச்சுக்கோங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா பயன்படுத்தலாம். இதனால் கெட்டி வெண்கலம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். பின்னாடிலாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு வெண்கலம்னு சொல்ல சவுண்டு வரல எனக்கு. அதனால் நான் பித்தளைன்னே கொடுக்குறேன் உங்களுக்கு. சும்மா அது மாதிரி மூடி வைக்கிறதுக்காக காட்டுறேன் உங்களுக்கு அந்த தட்டை. பணியாரக்கல் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பீங்க. பணியாரக்கல் நல்லா அழகாக இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. பிடி அழகாக இருக்குது. 6 பணியாரம் ஊற்றலாம். வாஷ் பண்ணினா போகிறோம். நல்லா நீட்டாக இருக்குது. 3500ங்க. வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது. 3500. அடுத்தது நாம் பார்க்குறது வெள்ளரி கூஜா. அடுத்து பார்க்கக்கூடியது வெள்ளரி கூஜா. உள்ளே இப்போ இதில் நான் உங்களுக்கு டம்ளர் இல்லை, பை மிஸ்டேக் அது அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு டம்ளரோடு தான் தருவேன். டம்ளர் இல்லாமல் கொடுக்க மாட்டேன், டம்ளரோடு தரேன். இல்லை எனக்கு டம்ளர் வேண்டான்னு டம்ளரோடு சேர்த்து 2900. டம்ளர் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 2000ங்க. வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இது நல்ல வெயிட்டாக இருக்குங்க, பார்க்குறதுக்கும் நல்ல வெயிட்டாக இருக்குது. மரம் கரெக்டாக போடணுங்க. மரம் கரெக்டாக போடலைன்னா நிற்கவே நிற்காது. இது எப்படி நாம் திருக்கு சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். விளக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செஞ்சது கரெக்டாக மரம் வச்சாதான் சரியாக நிற்கும். பாருங்கள், கரெக்டாக நின்றுடுச்சு பாருங்கள். ஒரு த்ரெட்டு மாறினா கூட வித்தியாசமாக அது ஒரு மாதிரி கோணையாக நிற்கும். த்ரெட்டு மாறினா யூஸே இல்லைங்க, வேஸ்ட்டாக போயிடும். அடுத்தது தூக்குவாளிங்க. செட்டிநாடு தூக்குவாளி. ஒரு 500லேருந்து 600 கெப்பாசிட்டி, 700 கூட பிடிக்கும். நல்லா புதுசாக அப்படியே இருக்குங்க. உள்ள டின் கோட்டிங் பார்த்திங்களா, வெள்ளியம் அப்படியே இருக்குது. மூடியெல்லாம் பல பல பலன்னு சும்மா தங்கம் போல் மின்னுது. எல்லாமே அப்படி தாங்க. பழைய பொருள் எல்லாமே வாஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆயிடுதுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பிடியும் நல்லா கெட்டியமாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. எதுக்காவது விலை சொல்லலைன்னா என்னை கேளுங்க, அதுக்கு நான் விலை போடுறேன். எல்லாமே ஒரு தரம் பார்ப்போம். அழகாக வச்சுட்டு இன்னும் மினியேச்சர் ஒன்று இருக்குது, காட்டுறேன் நான். இப்போ பார்த்ததெல்லாம் ஒரு ரவுண்ட் அழகாக பார்த்துருவோன்றதுக்காக இதில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். தூக்கு இருக்குது, டம்ளரு, ரசவாளி, பணியாரக்கல், தட்டு, தவசொம்பு எல்லாமே ஒரு தரம் ரவுண்ட் பார்த்துட்டு நாம் அடுத்த ஐட்டம் நம்மளுடைய மினிக்கு போயிட்டு என்னென்ன இருக்குது, எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நாம் ஒரு ரவுண்டு பார்க்கலாம். இது முடித்ததும் அடுத்ததை ஜாயின் பண்ணியிருக்கேன் நான், அதை பாருங்கள். மினிங்க இதில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. 3 6 9 3 11 பொருள் இருக்குது. குங்குமச்சிமிழ், இது சுண்ணாம்புக்கூடு, நல்ல வெயிட்டுங்க. அதெல்லாம் பானை, தண்ணி பானையாக சமைக்கிற பானையும். இது குழம்பு சட்டி,
அடுத்தது ஒரு குட்டி பானை, தண்ணிக்கு இது வச்சுக்கோங்க, சாப்பாடுக்கு இது வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஏக ஆர்த்தி, முதல் தீபம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சின்ன ஜக்கு டம்ளர் மாதிரி. இப்போ முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நல்ல வெயிட்டுங்க, மரக்காப்படி. அது குழந்தைங்க அண்டா ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ விளையாடும் இல்லையா, அதுக்காக. இதெல்லாம் வாயில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. நான் வச்சுருக்கிற 11 பொருளும் வெண்கலம். இது விளக்கு, மாட விளக்கு ஒன்று. அவங்களும் சாமி கும்பிடணும்ல, அதுக்காக அது ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். சின்னது தான், அது ரொம்ப பெருசு இல்லை, குழந்தைங்க ஆசையாக விளையாடுறதுக்கு. ஆனால் நல்லா கட்டியமாக இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன் கட்டிங் எப்படி இருக்குது, அப்படியே ஒரு மாடம் மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லாம் பழைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் திண்ணை இருக்கும். திண்ணைக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு மாடம் வச்சுருப்பாங்க. அதில் இதை வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி தாங்க இது. அடுத்தது ஒரு ஜக்கு, கைப்பிடியோடு அதில் டிசைன்ஸ் பாருங்கள், கார்விங் பண்ணியிருக்காங்க. அதோடு இருக்க அந்த பிடியில் கூட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்ப்பீங்க. இது கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். இப்போ நான் விளக்கு காட்டினேன் பாருங்கள், அது வெயிட்டு. மரக்கா காட்டினேன் பாருங்கள், அதுவும் வெயிட்டு தான். இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். பெருசு ஒரு தரம் போட்டேங்க, முதல் விளக்குன்னு சொல்லிட்டு. அதே மாடலில் சின்னதாக இருக்குது. நான் சொல்லுவேன் தவளை மாடலில் இருக்குது, ஒரு தவளையை வச்சா மாதிரி இருக்குது, கொடத்தவளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சா மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். அதே மாதிரி குட்டிங்க இது. என் கையில் பாருங்கள், 2 விரல் கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அது. இன்னும் நல்லா கழுவுனா பாலிஷாக நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் பாலிஷாக கழுவி தான் கொடுப்பேன், பாலிஷ் பண்ண மாட்டேன். பாலிஷ் பண்ணால் புது பொருள் மாதிரி ஆகிடுதுங்க. நிறைய பேர் அது புதுசாக பழசான்ற குழப்பத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதனால் இப்போ வாஷ் பண்ணி தான் பெரும்பாலும் போடுறேன். சிலதெல்லாம் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த பானை பாருங்களேன், பெரிய பானைங்களுக்கெல்லாம் உள்ள மாடலு குட்டியாக இந்த பானைக்கு தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க, கைக்கு வச்சு காட்டினேன் பார்த்தீங்களா. நம்மளோட விறக்கட்டையில் 1.5 அளவு தான் வாயளவே இருக்குது. நான் அதை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்கேன். சின்னது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கே அது பார்க்க ஆசையாக இருக்குது, அதனால் எடுத்து பார்த்துட்ருக்குறேன். ரொம்ப க்யூட்டுங்க. இதெல்லாம் சேர்த்ததுங்க, ஒவ்வொன்றா சொத்து சேர்க்குற மாதிரி சேர்த்தது. உடனே ஒரே டைம் கிடச்சது கிடையாது. இது கும்பா மாதிரிங்க, குழம்புக்கு வச்சுக்கலாம், இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட புதுமையாக என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதில் பர்கர் கூட பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமே. இது ஒரு பெரிய பானை மாதிரி. இந்த மறுபடியும் இது எல்லாமே சேர்த்து ஒன்று தான் அப்படின்றதுக்காக ஒரு தரம் காட்டினேன் உங்களுக்கு. இது ஒரு பானைங்க, அந்த பானை. இது சுண்ணாம்பு கூடு. இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி தரேங்க நான் உங்களுக்கு. நல்லா வாஷ் பண்ணி கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா 300 கிராம் கிட்ட இருக்குங்க. அது இதுவா இல்லை அந்த இதுவான்னு பார்க்கணும், அரிசி அளக்கிற மறையான்னு சொல்லி. ஒன்று 200, ஒரு 300, ஒன்று 350. அது எதுன்னு தெரியல, வெயிட் பார்த்து வேணால் சொல்கிறேன். நீங்கள் வாங்குறவங்க கேளுங்க, சொல்கிறேன். அடுத்தது ஒரு குங்கும சிமிழ் மாதிரிங்க. நீங்கள் இதில் என்ன வேணால் போட்டுக்கலாம். குழந்தைங்க சப்பாத்தி போட்டு மூடி வைக்கிற பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், டேபிளில் வைக்கிற மாதிரி, அவங்க இஷ்டம். இதெல்லாம் பாலிஷ் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கழுவினாலே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் கழுவி ஒரு தடவை வேணால் மறுபடியும் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள் எல்லோரும். நீங்கள் வாங்குறதோட இது பார்க்கும்போது இதெல்லாம் இருந்துதா, நாம் இப்படியெல்லாம் பயன்படுத்தினோமா அப்படின்னு குழந்தைக்கு சொல்லணும். பாருங்க, உருளி பாருங்களேன். ஐயோ, பாயாச உருளி, பெரிய உருளிக்கு அத்தனை குட்டி அதே மாதிரி. எத்தனையோ வருஷமாக ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சது பாருங்கள். 2 அடுக்கு உருளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உருளி பாருங்கள். சமைக்கலாங்க. இது அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்னதாக பாயசம் பண்ணலாம். நீங்கள் எதனா மினியேச்சர் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் போடலாம் இதில். இது நம்ம பார்த்துட்டோம். அந்த பானை பார்க்கல. அந்த இது ஊதுவத்தி ஸ்டாண்டு மாதிரி ஒன்று இருந்தது, அதுதான் 11ஆவதாக நான் உங்களுக்கு அது ஒன்று வச்சேன். அதுவும் ப்ரான்ஸ் தான். இந்த பானை பார்க்கல. இது பாருங்களேன், பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு 4 பாதம் வச்சு அவ்வளோ அழகாக, அதனோட அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளவும் நீட்டாக இருக்குது. அதில் பாருங்கள், அந்த கட்டிங் வாய்க்கிட்ட ஒரு கட்டிங் இருக்குது, நல்லா இருக்குங்க. வச்சு விளையாடும் குழந்தைங்க. நல்லா நீட்டாக கொடுத்தோன்னா குழந்தைங்க வாயில் வச்சாலும் ஒன்றும் ஆகாதுங்க. அதனால தான் நான் பித்தளை எடுக்கலை இதில் எதுவுமே. குழந்தைங்களுக்கு போது
இதுக்கு அப்படின்றதுக்காக நான் எல்லாமே பிரான்ஸ் தான் போட்டிருக்கேன். மினி அத்தனையும் பிரான்ஸு. பாருங்கள், அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். வேணுன்றவங்க கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் எப்படி இருக்குது, இது நல்லா இருக்கான்றதை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. குட்டி குட்டி ஐட்டம்லாம் தேடி தேடி இதெல்லாம் சேகரித்ததுங்க. என்னோடய விளையாட்டு குழந்தைங்களுக்காக, சின்ன குழந்தைங்க இருக்கோம் இல்லையா, அவங்களுக்காக சேகரித்தது. தேங்க்யூங்க. நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்